இந்த வாராகி யார் என்பதை நான் உனக்கு நிரூபிக்கத்தான் வந்து இருக்கின்றேன். ஒவ்வொரு நிமிடத்தில் நீ நிதானத்தோடு இங்கு நிதானமாக இருந்து கொண்டு இருந்தாலும் உனக்கான விஷயம் வந்து உன் கையில் சேரவில்லையே என்று மனம் தடுமாறிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் இங்கு குழப்பிக் கொண்டு இருக்காதே. நீச்சல் அடிக்க தெரிந்தவனுக்கு குளம் எவ்வளவு ஆழம் என்பதை பற்றி அறிய வேண்டிய அவசியமும் இல்லை, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. வாழ்க்கையை ரசிப்பவனும் அப்படித்தான். பிரச்சனை ஒன்றும் புதிதில்லை என்று நாம் நினைத்து விட்டால் நம் எண்ணத்தில் இருந்தே நமக்கான வாழ்க்கையை இங்கு மிகப்பெரும் வெற்றியை நோக்கி அடைந்து சென்று விடலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. உனக்கு நான் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டேனோ அதை செய்வதற்காக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன். இதோ உன் மனம் ஏங்கிய உறவிடமிருந்து உனக்கான வெற்றி செய்தி தருவதற்காக இந்த தாய்வராகி வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு அழுது கொண்டும் குழம்பிக் கொண்டும் இருக்காது. உன் குழப்பத்திற்கு இடையிலும் நான் இங்கு விடை கொடுக்கும் தருணமாக இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு சில உள்ளதை உள்ளபடி சொல்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியுமே இங்கு யோசிக்கவே வேண்டாம். என் தங்க பிள்ளையே, உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள். நீ மகிழ்ச்சியாக இருப்பதை மட்டும்தானே நான் விரும்பிக் கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த மகிழ்ச்சியை பிரதானமாக வைத்து கொண்டுதான் இப்பொழுது உன் தாய் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். உன் அம்மா மீது நம்பிக்கை இருக்கும் வரையிலும் உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. என்னை நீ தள்ளிவிட்டு சென்று விடாது. ஆசையாக ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இன்று பலிக்குமா, நாளை பலிக்குமா, எனக்கானது வருமா வராதா என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். சர்வ நிச்சயமாகவே சொல்கிறேன், உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நான் தரும் கஷ்டங்கள் எல்லாம் நீ கஷ்டமாக எண்ணி விடாது. நான் உன்னை சிற்பத்தை செதுக்குவது போல் அல்லவா இங்கு செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன். அந்த சிற்பமானது இப்பொழுது முழுவடையும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதை பார்த்து இப்போது எல்லோரும் பிரமிக்க போகும் தருணத்தில்தான் நான் உன் வாழ்க்கையை பிரம்மாண்டத்தின் உச்சிக்கு அழைத்து செல்ல போகிறேன். அதுவே உன் வாழ்வில் கிடைக்கும் வெற்றியாகத்தான் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷம் என்பது உன் எண்ணங்கள் மட்டும்தான். அந்த எண்ணத்தை தெளிவாகவே என் தங்க பிள்ளையே, உன் விதி மூடப்பட்டதை நினைத்தும் மாற்றப்பட்டதை நினைத்தும் நீ வருத்தம் கொள்ளாதே. அந்த விதியை மாற்றியமைக்கப் போகும் மிக பெரும் சக்தியாக இந்த தாயானவள் நான் முன் கூடவே இங்கு பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் மறந்தும் மறுத்துமிடாதே. என்ன நடந்தாலும் சரி என் கண்ணின் மணியை நீ துவண்டு போகாமல் துணிந்து செயல்பட்டு கொண்டே இரு. என் தாய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாய் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு. முன்பின் இருக்கும் உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் உத்வேகப்படுத்தி கொண்டே நான் உன் வாழ்க்கையை இங்கு திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். நம்பிக்கை மட்டும்தானே வாழ்க்கை. அதன் மூலம் நீ கடந்து வந்து கொண்டே இரு. பிரச்சனைகளை பற்றி எண்ணிக்கொண்டு இருக்காது. இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. எப்படியாயினும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை மட்டும் போதும். உன்னை மேலும் மேலும் உயர்த்துவது இங்கு நிச்சயமாக்கும். என் தங்க பிள்ளை, மற்றவர்கள் சொல்வதை கேட்டு எல்லாம் நீ கலங்கிக் கொண்டு இருக்காது. உனக்கான விஷயத்தில் நீ எப்படி முடிவுகளை எடுக்கின்றாய் என்பதை பொறுத்துதானே உன் வாழ்க்கை இங்கு இருக்கின்றது. எந்த ஒரு செயலையும் செய்வது நீயாக இருந்தாலும் அதை செய்ய திட்டமிட்ட வைப்பது இந்த தாய்வராகியாக இருக்கும்போது என்னை எப்பொழுதும் முழுமையாகவும் உண்மையாகவும் நீ செயல்படுத்தி கொண்டே இரு. உனக்கான பாதி கஷ்டங்கள் முடிந்துவிட்டதே என்று உணர்ந்து கொள். மீதியை இந்த தாயோடு சேர்ந்து உன் பயணத்தை நீ தொடங்கத்தான் போகிறாய் என் தங்க பிள்ளையே. என்னை எப்படியாவது முன்னேற்றத்தின் பாதைக்கு அழைத்துச் செல் தாயே என்று யோசிக்கின்றாய் அல்லவா? இதோ உனக்கான வெற்றியை தருவதற்காக நான் இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது உன் நிலைமையை இன்னும் சரி செய்யத்தான் போகிறேன். என் கண்ணின் மணியே, நீ மனிதனை மனிதனாக மாற்றுவது மற்றவர்களுக்கு உதவி செய்வது போன்றதுதான். அவர்கள் உன்னால் திருந்திவிட்டேன், உனக்கான விஷயம்
எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் அல்லவா? நீ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கான நிழலையும் நிஜத்தையும் நான் உனக்கு இங்கு சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால தான் உன் நல்மனதை புரிந்து கொண்டு உனக்கான சந்தோஷத்தை புரிந்து கொண்டு உனக்கான முடிவை தருவதற்காக நீ நேசித்தவரை வரப்போகிறார். நீ அவர் நல்ல முடிவைத்தான் நமக்காக தருவார். நமக்கான விஷயத்தில் வெற்றிதான் கிடைக்கப் போகிறது என்று நீ உறுதியாக நம்பிக்கையோடு இரு. நான் ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்யும்போது என்னை நம்புவதிலிருந்து மட்டும் விலகிவிடாது. என் பிள்ளையே, கஷ்டம் வருகிறது என்றுதானே நீ எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். நான் உனக்குள் இருந்து கொண்டு கஷ்டத்தை தாங்கும் மன வலிமையை தந்து கொண்டு தானே இருக்கின்றேன். என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை விட என்ன நடந்து கொண்டு இருந்தாலும் எனக்காக என் தாயானவள் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதை பற்றியும் கவலை கொள்ளப் போவதே இல்லை என்று உறுதியாக இரு. நான் என்னும் அகங்காரத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாய். அதற்கான வழிகளை நான் உனக்கு சில விஷயங்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றதோ என்று யோசிக்காதே. உன் கௌரவத்தை இறந்துவிட்டு தானே நீ என் காலடியில் உன் விஷயத்தை சமர்ப்பித்திருக்கின்றாய். உன் பாரத்தை என் காலடியில் ஒப்படைத்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உனக்கு வெற்றியை தருவது நானாக இருந்து கொண்டு இருக்கும்போது எல்லாமே இனி நல்லதாகத்தான் நடக்கும். உனக்கான பயணத்தை மேற்கொண்டு இருக்கும்போது அதில் தெளிவாகவே இரு என் கண்ணின் மணியே. நீ பட்ட விஷயங்களுக்கு, நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நான் வழியை தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ அதை தேட வேண்டிய அவசியமே இல்லை. என்றென்றும் நீ உனக்கான காரணத்தை தேடிக்கொண்டு இருப்பதை விட அதற்கான தீர்வை நோக்கி மட்டும் செயல்படுத்தி கொண்டு இரு. வாழ்க்கையை வழிநடத்துவது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இருந்து கொண்டு தானே இப்பொழுது என்ன செய்வது ஏது செய்வது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் சரி, நீ யாரையும் எதிர்பார்க்காமல் உனக்கான விஷயத்தை மேற்கொண்டே இரு என் தங்கமே. உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ, எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை எனக்கு மட்டும்தானே தெரியும். நிச்சயம் உன் வாழ்க்கையின் நலனை நான் கருத்தில் கொண்டுதான் உன் வாழ்வில் கலங்கரை விளக்கமாக இந்த தாயானவள் வந்து உனக்கு வெற்றியின் முடிவை மட்டுமல்ல, உனக்கு நல்லதொரு மகிழ்ச்சியான தருணத்தையும் தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். நீ கேட்ட முடிவை தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும்போது உன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையை சரி செய்ய வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. உனக்குள் இருக்கும் வழியை உணர்ந்து கொண்டு இப்பொழுது நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடப்பதிலிருந்தும் நடக்கப் போவதிலிருந்தும் நீ இங்கு நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு மகிழ்ச்சிக்காக நீ காத்திருக்கின்றாய். எந்த ஒன்றிற்காக நீ காத்திருக்கின்றாயோ அதை தருவதற்காக இந்த நான் தாய் வந்து கொண்டு இருக்கும்போது நல்லதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிரு. நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். நிச்சயமாக உன் வாழ்விலும் நீ கேட்ட முடிவை தந்து உனக்கு நல்லதை செய்வதற்காக வந்திருக்கின்றேன். ஓம் வராகி தாயே போற்றி.